இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றது. இப்போரில் ஈரானின் முழு ஆதரவு பெற்ற லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறிருக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை ஈரானில் வைத்து இஸ்ரேல் கொலை செய்தது. இச்சம்பவத்துக்காக இஸ்ரேலை பழி தீர்ப்போம் என ஈரான் கூறியிருந்தது. ஆனால் எதுவித நேரடி தாக்குதலையும் நடத்தவில்லை. கடந்த வாரம் லெபனான் தலைநகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் மற்றும் ஈரானின் மூத்த ராணுவ தளபதி உள்ளிட்டோர் உயிரிழந்தனர். இதையடுத்து இஸ்ரேலை பழி தீர்ப்போம் என ஈரான் வெளிப்படையாக அறிவித்தது. இதனை நிகழ்த்தி காட்டும் விதமாக நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேம் நகரங்களை இலக்காக வைத்து ஏவுகணை வீசியது ஈரான். இத்திடீர் தாக்குதலால் இஸ்ரேலில் பதட்டமான சூழல் நிலவ மக்கள் அனைவரும் பதுங்கு குழிகளுக்குள் சென்று பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டன. இத்தாக்குதலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் தகவல் வெளிவரவில்லை. இந்த நிலையில் இது குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவரது எக்ஸ் தளத்தில் காணொலியொன்றை பதிவிட்டிருக்கின்றார். அதில் ஈரான் இன்றிரவு பெரிய தவறு செய்துவிட்டது, அதற்கு அவர்கள் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். ஈரானின் இந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது. எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் எமது உறுதியை ஈரான் ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார். எங்களுடன் மோத வேண்டாம் என ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. இது தொடர்பில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷ்கியான் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டிருந்தார். ஈரான் மக்களை பாதுகாக்கவே இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் போரை விரும்பவில்லை என்பதை நெதன்யாகு புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடன் மோத வேண்டாம், அதையும் மீறி ஏதேனும் அச்சுறுத்தல் வந்தால் அதனை வலிமையாக எதிர்கொள்வோம் என பதிவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கட்சியில் நமக்குள் சண்டை வேண்டாம், ஒற்றுமையாய் இருந்து அடுத்த கட்டம் நோக்கி செல்வோம் வாருங்கள் என கட்சியினருக்கு கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் ரிஷி சுனக் அழைப்பு விடுத்துள்ளார். பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் பர்மிங்ஹாமில் நடந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். எதிர்க்கட்சி தலைவராக தனது கடைசி உரை நிகழ்த்தினார். பிரிட்டனில் கடந்த 14 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஜூலை மாதம் நடந்த பொது தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது. இதனால் பதவியிழந்த ரிஷி சுனக் மாநாட்டில் பேசியதாவது, கட்சியில் நமக்குள் இருந்த சண்டையை நிறுத்தி அடுத்து வரும் தலைவர்களுக்கு பின்னால் இருந்து ஒன்றுபட்டு வெற்றி கொள்வோம் பாருங்கள். அதுதான் எதிர்கால நம்பிக்கையின் அடித்தளம். நமக்குள் பிரிவினை, சண்டை, சச்சரவுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பழைய வெறுப்புகளை வளர்த்து கொள்ளாமல் புதிய நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் எங்கு இருக்க முடியும் என்பதை பற்றி கவலைப்படுவதை விட நம்மை ஒன்றிணைப்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வாறு ரிஷி சுனக் பேசியிருக்கின்றார். அமெரிக்காவில் நீண்ட காலம் உயிர் வாழும் முன்னாள் ஜனாதிபதி என்ற சாதனையை ஜிம்மி கார்ட்டர் நிலைநாட்டியுள்ளார். அமெரிக்க வரலாற்றில் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்த ஜனாதிபதி என்ற சாதனையை கார்ட்டர் தனதாக்கி கொண்டுள்ளார். கார்ட்டர் இன்றைய தினம் தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கார்ட்டர் பிறந்த இடமான ஜோர்ஜியாவின் பிளேயின்ஸ் பகுதியில் தனது 100ஆம் பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். கட்டாருக்கு அமெரிக்காவின் சில முன்னாள் ஜனாதிபதிகள் வாழ்த்து செய்திகளை அனுப்பி வைத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கட்டார் இஸ்ரேலின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் மத்திய கிழக்கில் இன்றைய தினம் இரவு சக்தி வாய்ந்த தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்ததாவது, இஸ்ரேல் மீது ஈரான் சுமார் 180 ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இணைந்து ஏவுகணை தாக்குதலை முறியடித்துள்ளது. ஏவுகணை தாக்குதல் தொடர்பான பாதிப்புகளை விசாரித்து வருகின்றோம். அது தொடர்பான விவரங்களை எதிரிகளுக்கு கொடுக்கப் போவதில்லை. ஈரான் இன்றிரவு மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கை மத்திய கிழக்கை போர் பதற்றத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. இன்றைய தினம் நிகழ்வுக்கு நிச்சயம் விளைவுகள் உண்டு. மத்திய கிழக்கில் இன்றிரவு சக்தி வாய்ந்த தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்படும் என இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ருவாண்டா நாட்டில் மார்பக் எனப்படும்
தொற்றும் தன்மை கொண்ட வைரஸின் பரவல் அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ருவாண்டாவில் 30 மாவட்டங்களில் 7 மாவட்டங்களில் இதன் பரவல் காணப்படுவதாக அந்த நாடு உறுதி செய்துள்ளது. இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளோ அல்லது சிகிச்சை முறையோ இல்லை. இதன் பாதிப்பு ஏற்பட்ட நபர் இரத்த கசிவுடனான கூடிய காய்ச்சல் பாதிப்புக்கு ஆளாவதுடன் 88% அளவுக்கு மரண விகிதமும் உள்ளது. இதுகுறித்து ருவாண்டாவில் சுகாதார மந்திரி சபின் சன்மானி கூறும்போது, பரவலை தடுத்து நிறுத்த உதவியாக தொடர்பில் உள்ளவர்களை கண்டறிந்தால் மற்றும் பரிசோதனை செய்தலை ஆகியவை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் முதன்முறையாக இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார். அதன் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர் என்றும் கூறியுள்ளார். ருவாண்டாவில் மார்பர்க் வைரஸின் பரவலால் 8 பேர் உயிரிழந்து இருக்கின்றனர். 300க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான அமெரிக்க கிரீன் கார்டு விசாவுக்கான விண்ணப்பங்களை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் கோரியுள்ளது. இந்த திட்டமானது இன்று மதியம் 12 மணி தொடக்கம் நவம்பர் 5 வரை ஆன்லைன் பதிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆண்டுதோறும் 55,000 நபர்களுக்கு அமெரிக்காவில் வசிக்க இந்த விசா வழங்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த திட்டத்தின் மூலம் குறைந்த குடியேற்ற விகிதங்களை கொண்ட நாடுகளிலிருந்து தகுதி தேவைகளை பூர்த்தி செய்து அமெரிக்க குடியேற்ற விசாவை பெறுவதற்கான வாய்ப்பு விண்ணப்பிக்க அனுமதிக்கின்றது. மேலும் இந்த விண்ணப்பத்திற்காக குறிப்பிட்ட இணையதளத்திற்குள் நுழைய முடியும் என்றும் தூதரகம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் மீண்டும் பொதுமக்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நாட்டு போலீசார் போராட்டக்காரர்களை தடுக்க கடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கமைய டாக்காவில் அமைந்துள்ள பங்களாதேஷின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் இல்லத்தை நோக்கி பேரணியாக சென்ற போராட்டக்காரர்களை தடுக்கும் முயற்சியில் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் ரப்பர் தோட்டாக்களை வீசியுள்ளனர். அரசு பணிகளுக்கான வயது வரம்பை 31 35 உயர்த்த பங்களாதேச காபந்து அரசாங்கத்தை கோரியே டாக்காவில் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போதே அவர்களை தடுக்கும் நடவடிக்கையில் அந்த நாட்டு போலீசார் ஈடுபட்டனர். முன்னாள் பிரதம மந்திரி ஷேக் ஹசீனாவின் வெளியேற்றத்திற்கு காரணமாக அமைந்த ஆகஸ்ட் மாத போராட்டத்திற்கு பின்னர் பங்களாதேசத்தின் தலைநகரில் மீண்டும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.